இங்க இவங்க 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அடிக்கடி போயிடுறான். அதனால இந்த பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. சோ இவங்க 2 பேருக்கு இடையில டைமும் கிடைக்காம லவ்வும் குறைஞ்சு போய் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு நாள் ஹஸ்பண்ட் இந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் செஞ்சு பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமான்னு கேட்கறாரு. ஆனா இந்த பொண்ணு திரும்பவுமே இத பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. தென் இந்த பொண்ணு வேலை செய்யற கம்பெனியோட பாஸ் கிட்ட ஃப்ரெண்டா பழகுறான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் வந்துடுறா. இதை பார்த்ததுமே ரொம்பவும் கடுப்பாவறான். இந்த பொண்ணு கிட்ட நீ பாஸ் கூட தப்பா இருக்கிறதுனால தான் என் கூட சண்டை போறியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தப்பா பேச ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த பொண்ணு ஃப்ரெண்டா தான் பழகுறா. இருந்தாலுமே இவங்களுக்கு கோவம் வந்துருது. அதனால 2 பேருமே டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பார்ட்டில இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. அப்ப இந்த பொண்ணு ரொம்பவும் குடிச்சிட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்னைய டைவர்ஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அப்ப 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆனா கொஞ்சம் மாசம் கழிச்சு ஹீரோ கால் வருது. என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகி பெண் குழந்தையே பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹாஸ்பிடல் வந்து பார்க்கறான். தென் ஹாஸ்பிடல்ல என்னோட குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அதனால ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து என்னோட பாஸ் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. ஆனா இவன் பாஸ் கிட்ட என்னோட பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. அதனால என்ன வர முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டதுமே பொண்ணு தான் முக்கியம் பண்ணி அதை பாரு நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. சோ இப்பதான் இவனுக்கு நம்ம இல்லனாலும் அந்த வேலையை யாராச்சும் பண்ணதான் போறாங்க. நம்ம தான் முக்கியம் கிடையாது. நம்ம குடும்பத்தை தான் முதல்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு புரியுது. தென் இவன் அந்த பொண்ணு கிட்ட போய் சாரி சொல்றான். அந்த பொண்ணுமே சாரி சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்றாங்க.